உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்றைக்கு இந்த உலகத்தில் பயமில்லாத மனிதர்களை காண்பது அரிதாக இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் மனிதனுடைய உள்ளத்தை ஆட்டி படைக்கிறது. வெளியிலே தைரியம் உள்ளவனை போல பேசினாலும் அவனுடைய உள்ளத்துக்குள் ஒரு பயம் அநேகரை கவி பிடித்திருக்கிறது. அது நிமித்தமாய் வெளியே சொல்லுவதற்கு கூட பயம். தனக்குள் காணப்படுகிற பயத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு கூட பயந்து பயந்து வாழ்கிற மக்கள் இன்றைக்கு அதிகம். எங்களிடத்தில் தனித்து ஜெபிக்க வரும் பொழுது மனமிட்டு சொல்லுவார்கள், அந்த பயத்தினால் உண்டாகிற வேதனை. சிறு பிள்ளைகள் கூட அப்படி பாதிக்கப்படுகிறார்கள். வாலிபர்களுடைய உள்ளத்தில் அந்த பயம் இருக்கிறது, வயோதிபர்களுடைய உள்ளத்திலும் அந்த பயம் இருக்கிறது. சிலருக்கு வியாதியை குறித்த ஒரு பயம். இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை என்று சொல்லுகிறார்கள். இதை குணமாக்க முடியாது, சாகும் வரைக்கும் இந்த மாத்திரை மருந்தில் தான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி இந்த வியாதி நிமித்தம் உண்டான ஒரு பயம். சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். நாளைக்கு என்ன நடக்கும்? சமுதாயத்திலே பல மாற்றங்கள், பலவிதமான காரியங்கள் உலகத்திலே காணப்படுகிறது. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிற எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். சிலருக்கு தேவைகளை குறித்த ஒரு பயம். இந்த தேவைக்கு என்ன செய்வது? பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்கு என்ன செய்வது? பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு இந்த பணத்திற்கு என்ன செய்வது? அவங்களை படிக்க வைக்க முடியுமா? அவங்களுக்கு நல்ல கல்லூரியில இடம் கிடைக்குமா? ஒரு பயம். சந்தோஷத்தை இழந்த நிலைமை. ஒவ்வொரு காரியத்தை குறித்த பயம். சிலருக்கு அசுத்த ஆவிகளை குறித்த ஒரு பயம், பொல்லாத ஆவிகளினால் உண்டாகிற பயம். சிலருக்குள்ளே மரண பயம், நான் மரித்து விடுவேனோ என்கிற ஒரு பயம். அப்படி மரண பயம். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பயத்தினால் பாதிக்கப்பட்ட உள்ளங்களை தான் பார்க்க முடிகிறது. ஆனால் வேதத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள். Fear not my children. பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். வேதத்தின் ஆதியாகமத்தில் இன்று கடைசி வரை வாசித்து பாருங்கள். பயப்படாதீர்கள் என்ற வார்த்தையை திரும்ப 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 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறார்? நாம் பயமில்லாமல் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் நாம் பயமில்லாமல் வாழ வேண்டும்? 1 யோவான் 4:18 வாசிக்கும் பொழுது, பயமானது வேதனை உள்ளது. பயம் ஒரு வேதனையை கொண்டு வரும். பயம் நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்துவிடும். பயம் நம்முடைய சமாதானத்தை குலைத்துவிடும். பயம் நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். பயம் நம்முடைய தூக்கத்தை கெடுத்துவிடும். பயம் நாம் ஒரு மனதோடு செயல்பட விடாதபடி தடுத்துவிடும். பயம் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற விடாதபடி முடக்கிவிடும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள், பயமானது வேதனை உள்ளது என்பதாக. இந்த பயத்துக்கு மூல காரணம் என்ன? அதையெல்லாம் நம்ம அறிந்து இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். பயமானது வேதனை உள்ளது என்று ஆண்டவர் சொல்லித்தார். இயேசு இந்த உலகத்தில் பிறந்த போது, ஆண்டவர் இந்த உலகத்தில் அவதரித்த போது, இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்ட முதலாவது செய்தி பாருங்கள். லூக்கா 2:10. தேவ தூதர்கள் தோன்றி சொல்லுகிறார்கள், பயப்படாதிருங்கள், உங்களுக்காக ரட்சகர் பிறந்து விட்டார். கடவுள் மனிதனாக அவதரித்து வந்திருக்கிறார் உங்களுக்காக, பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தை தான் முதலாவது உலகத்துக்கு சொல்லப்பட்டது. இயேசு சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்ட முதல் செய்தி மார்க் 16:6. அங்கும் தேவ தூதர்கள் வந்து சொன்னார்கள், பயப்படாதிருங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார், மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார் என்பதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 1:17-18 ஆண்டவர் சொல்லுகிறார், யோவானை பார்த்து, நீ பயப்படாதே, என் மகனை பயப்படாதே, மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு கூட இருக்கிறேன், ஆகவே பயப்படாதே என்று ஆண்டவர் சொன்னார். மரித்தும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை வென்றவர், மரித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் இயேசு. அவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள். பயப்படக்கூடிய காரியங்கள் நடக்கத்தான் செய்யும். இது கடைசி காலம். பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் அவைகள் உண்டாகும். ஆண்டவர் மத்தேயு 24 சொல்லப்பட்ட கடைசி கால சம்பவங்கள் இன்னைக்கு வேக வேகமாய் நடைபெறுகிறது. இன்னும் மகா பூமி அதிர்ச்சிகள் இந்த வருஷத்தில் சில தேசங்களை தாக்கும். இன்னும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வேகமாய் பரவும். இப்படிப்பட்ட செய்திகளை கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். நான் மரணத்தை ஜெயித்த உயிரோடு இருக்கிறேன். கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும். தீங்குகள் தான் நடக்கும். இப்படித்தான் மனிதர்கள் இருப்பார்கள். தற்பெரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் மனிதர்களுடைய இருதயம் பொல்லாத இருதயம் கொண்டதாயும் அப்படித்தான் கடைசி காலத்தில் இருப்பார்கள். ஆனாலும் நீங்கள் பயப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
அந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை இன்னைக்கு உங்களை தேடி வருகிறது. என் பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. நேற்றைக்கு சமாதானத்தை அருளின, ஆசீர்வாதத்தை அருளின ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது பயத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய், பயமில்லாத ஒரு இருதயத்தோடு செல்ல போகிறீர்கள். பயத்தினுடைய வேரை அறுத்து உங்களுக்கு விடுதலை கூட ஆண்டவர் அனுப்ப விரும்புகிறார். ஆனால் அதற்கு முன்பாக இந்த பயத்திற்கு என்ன காரணம்? நாம் பயப்படக்கூடாது என்று ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார், சொல்லுகிறார். பின் ஏன் இந்த பயம் நமக்கு காணப்படுகிறது? பயம் வருவதற்கு என்ன முக்கியமான சில காரணங்கள்? 3 முக்கியமான காரணங்கள் வேத வசனத்தில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, பயம் எப்படி இந்த உலகத்துக்குள் வந்தது? பயம் என்கிற ஒன்று எப்படி இந்த உலகத்துக்குள் வந்தது? தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போது பயம் கிடையாது. பின் எப்படி இந்த உலகத்துக்குள் பயம் என்ற ஒன்று வந்தது? அதை குறித்து வேத புஸ்தகத்தில் தான் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். நான் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்று சொன்னான். பயம் எப்படி இந்த உலகத்துக்குள் வந்தது? முதலாவது அந்த பயம் வந்த இடம்தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். தேவன் இந்த உலகத்தை மிக அழகாக சிருஷ்டித்தார். ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த விதம் எழுதப்பட்டிருக்கிறார். எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். அழகான இடங்கள், உயர்ந்த மலை பிரதேசங்கள், அருமையான நீரூற்றுகள், அருமையான அழகழகான பார்ப்பதற்கே சௌந்தரியமான பல இடங்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு பகுதிக்கு போனாலும் ஒவ்வொரு அழகை பார்க்க முடியும். சிலர் கேட்பார்கள், நீங்கள் பல தேசங்களுக்கு போய் இருக்கிறீர்கள், எந்த தேசம் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது என்று. நான் எதை சொல்லுவது? சுவிட்சர்லாந்து போனா அது ஒரு அழகாக இருக்கிறது, நியூசிலாந்து போனா அது ஒரு வித்தியாசமான அழகாக இருக்கிறது. கடந்த வாரம் இலங்கை தேசத்திற்கு சென்றிருந்தோம். இலங்கை தேசத்துல நுவரெலியா என்கிற இடத்திலிருந்து ஒரு 3 மணி நேரம் ட்ரெயின்ல மலைப்பகுதியில பிரயாணப்பட்டு ஏலா என்கிற இடத்துக்கு அழைத்து போனார்கள். அவ்வளவு அழகான ஒரு இடம். நான் அதை பார்த்து ஆண்டவரை துதித்துக் கொண்டு, எவ்வளவு அழகாக தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறார். ஒவ்வொரு பகுதிக்கு போகும்போதும் ஒவ்வொரு அழகை பார்க்க முடியும். கொடைக்கானல் பொங்கல் அது ஒரு அழகு, ஊட்டிக்கு பொங்கல் அது ஒரு அழகு, ஏற்காட்டுக்கு பொங்கல், ஒவ்வொரு பகுதி விதவிதமாக. இது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அழகான ஒரு உலகம். எதற்காக தேவன் இவ்வளவு அழகாக உண்டாக்கினார்? மனிதர்களாக உங்களுக்காக, எனக்காக. என் பிள்ளைகள் இந்த அழகான உலகத்தில் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் உண்டாக்கினார். ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. மனிதர்கள் தான் அதை கேடாக மாற்றிவிட்டார்கள் என்று வேதத்தில் பார்க்க முடியும். அதற்கு என்ன காரணம் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் முதல் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் எல்லாவற்றை சிருஷ்டித்து முடித்த பிறகு மனிதனை உண்டாக்கினார், தமது சாயலில் உண்டாக்கினார். ஆண்டவருடைய சாயலில் மனிதர்களாக நாம் உண்டாக்கப்பட்டவர்கள். ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஓடி போய் பார்ப்பார்கள், குழந்தை யாருடைய சாயலில் இருக்கிறது? தாயினுடைய சாயலில் இருக்கிறதா, தகப்பனுடைய சாயலில் இருக்கிறதா என்பதாய் கேட்பார்கள். அந்த குழந்தையினுடைய சாயல், பெற்றோருடைய சாயல் குழந்தைக்குள்ளே தெரியும். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலில் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுக்கு எத்தனை கைகள்? நம்மை போல 2 கைகள் தான். கடவுளுக்கு எத்தனை கண்கள்? நம்மை போல 2 கண்கள் தான். கடவுளுக்கு எத்தனை தலைகள்? நம்மை போல ஒரு தலைதான். என்றால் அவருடைய சாயலில் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் நம்மை உண்டாக்கும் போது அவருடைய சாயலில் நம்மை உண்டாக்கினார் என்றுதான் வேதம் அழகாய் சொல்லுகிறாரு. அதனால்தான் இவ்வளவு அழகா இருக்கிறோம். இதுல ஒருத்தருக்கு 6 கையை, ஒருத்தருக்கு 4 கையை, ஒருத்தருக்கு 6 தலையோட ஆட்கள் நடமாடினா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பூமியில வாழ முடியுமா? நம்ம ஆண்டவர் நம்மை ரொம்ப அழகாய் சௌந்தரியமாய் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த வேத புஸ்தகம் தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இதில் சொல்லப்பட்ட ஆண்டவர் தான் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த ஜீவனுள்ள தேவன். அவர் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்கினார், மனிதர்களை உண்டாக்கினார் என்று இந்த வேத புஸ்தகத்தில் தான் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அழகாக இந்த உலகத்தை சிருஷ்டித்து மனிதனை தம்முடைய சாயலில் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 2:7 வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனிதனை தன்னுடைய கையினால் உருவாக்குகிறார். மண்ணினால் அவனை உருவாக்கி அவனுடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவன் ஜீவ ஆத்மாவானான். இந்த உலகத்தில் மிருகங்கள், பறவைகள், இப்படி பலவிதமான ஜீவ ஜந்துக்கள் இருக்கிறது. எதற்குமே ஆத்மா கிடையாது. மனிதனுக்கு மாத்திரம்தான் ஆத்மா உண்டு. மனிதனை மாத்திரம்தான் ஆண்டவர் ஜீவ ஆத்மாவாக சிருஷ்டித்தார். தன்னுடைய
நம்முடைய நாசிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி மனுஷனை ஜீவ ஆத்மாவாக்கினார். ஆகவேதான் மனுடைய இருதயம் தெய்வத்தை தேடுகிறது. இதில் இருக்கும் கடவுளை தேடுகிற அந்த எண்ணம் இருக்கும். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனும் மேடைக்காக வெளியிலே பேசலாம். அவனுடைய உள்ளம் ஒரு கடவுளை தேடுகிறது என்பதுதான் உண்மை. என்னால் அவனுக்குள்ள ஒரு ஆத்மாவை தேவன் வைத்திருக்கிறார். தேவன் அப்படித்தான் மனிதனை சிருஷ்டித்து தம்முடைய கையினால் உருவாக்கி மனிதனை உண்டாக்கினார். அவர்களை ஏதேன் என்கிற தோட்டத்தில் வைத்தார். அந்த நாட்களை யோசித்து பாருங்கள். ஆதாமும் ஏவாளையும் தோட்டத்தில் வைத்து ஆண்டவர் கனி விருட்சங்கள் இருக்கிறது, ஆறுகள் ஓடுகிறது, அழகான பெரிய ஒரு தோட்டம், அதிலே நீங்கள் வசிக்க வேண்டும், குறைவில்லாமல் வாழுங்கள் என்று சொன்னார். அன்னைக்கு மனிதனுக்கு எதை குறித்த பயமும் இல்லை. மிருகங்கள், சிங்கங்கள், கரடி, புலிகள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. எதுவும் மனிதனை சேதப்படுத்துவதில்லை. எதை குறித்த பயமும் இல்லை. மிருகத்தை குறித்த பயம் இல்லை, நாளை தினத்தை குறித்த பயம் இல்லை, பிசாசை குறித்த பயம் இல்லை, மரணத்தை குறித்த பயம் இல்லை, தேவைகளை குறித்த பயம் இல்லை. மனிதனுக்கு ஒரு பயம் இல்லாதபடி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் அமைத்துக் கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தில் அப்படித்தான் மனிதன் வாழ்ந்தான். அப்படித்தான் நாம் இன்றைக்கும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பயமில்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, குறைவில்லாத ஒரு ஆனந்தமான வாழ்க்கை, அதற்குத்தான் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் மனிதனோ தனக்கு கேடானவர்களை தேடிக்கொண்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவனை சந்தோஷமாய் வைத்தது நோக்கம், என் பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கணும். ஆண்டவர் நம்மை பிள்ளைகளைப் போல நேசிக்கிறார். ஒவ்வொரு நாள் மாலை நேரமும் குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வருவார். ஆதாம் ஏவாளோடு அவர் நடப்பார், அவர்களோடு பேசுவார். என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா என்று அவளோடு கூட நடப்பார், அவளோடு உலாவுவார். அதுதான் அவருக்கு சந்தோஷம், ஒரு தகப்பனுடைய சந்தோஷம். இவர்கள் என் பிள்ளைகள், நான் அவர்களோடு பேசணும், அவர்கள் என்னோடு பேசணும், இவர்கள் என்னோடு நடக்கணும், என் பிள்ளைகளோடு நான் மகிழ்ந்திருக்கணும். அதுதான் இயேசுவின் விருப்பம், அதுதான் தேவனுடைய விருப்பம். ஆகவே தான் இன்றைக்கும் யார் யார் அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை நெருங்குவீர்களோ அவரோடு நடக்க முடியும், அவரோடு பேச முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும். ஆனால் அநேகருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. கடவுளெல்லாம் பார்க்க முடியாது என்று சொல்லிக் கொண்டு பிதற்றிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள், வேதத்தை சரியாய் அறியாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு புதிதாய் ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு என்னோடு பேசுகிறார், அவர் பேசுகிற தெய்வங்க என்று சொல்லி. சமீபத்தில் ஒரு தாயாருடைய அனுபவத்தை நான் கேட்டேன். அவர்கள் ரொம்ப பக்தியாக தெய்வ வணக்கத்தை செய்தவர்கள், பல தெய்வங்களை நம்பிக்கையோடு வணங்கினவர்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிசாசின் போராட்டம் வந்த பொழுது நம்பின ஒருவரும் உதவி செய்யவில்லை. மரண போராட்டத்தில் கலங்கின சமயம் இயேசு பற்றி கேள்விப்பட்டார்கள், இயேசுவை தேடி வந்தார்கள். அவர்களின் மாதிரி கூட்டத்தில் வந்தபோது இயேசு சந்தித்தார், விடுதலை கொடுத்தார். அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? நான் பணம் செலவு பண்ணி விடுதலைக்காக எங்கெங்கோ போனேன், எனக்கு விடுதலை உண்டாகவில்லை, இலவசமாக எனக்கு விடுதலை கொடுத்தாரே என்று அவரை பற்றி கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த அனுபவத்தில் தினமும் அதிகாலை எழும்பி 2.5 மணி நேரம் ஜெபிக்கிறேன் என்பதாய். ஐயா, ரட்சிக்கப்பட்டு 6 மாசம் தான் ஆகிறது, இயேசு பற்றி தெரிந்தே 6 மாதம் தான் ஆகிறது. 2.5 மணி நேரம் ஜெபிக்கிறார்கள். எப்படி 2.5 மணி நேரம் காலையில ஜெபிக்க முடியும் என்று கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் முழங்காலில் நின்று ஜெபிக்கும் போது இயேசு வந்து நிற்பார், நான் அவரை பார்த்திருக்கிறேன், என்னோட பேசுவார். இப்ப இதுக்கு ஜெபம் பண்ணு, இதுக்கு ஜெபம் பண்ணு, இந்த மக்களுக்கு ஜெபம் பண்ணு, இந்த தேசத்துக்கு ஜெபம் பண்ணு, இயேசு எனக்கு சொல்ல 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 நான் ஜெபம் பண்ணுவேன், அவர் பேசுகிற தெய்வங்க என்றவர்கள் தைரியமாய் சொன்ன சாட்சியை நான் கேட்டேன். எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார், நம்மோடு பழக விரும்புகிறார், நம்மோடு நெருக்கமாய் வாழ விரும்புகிறார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனோம், 2 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தோம், காணிக்க போட்டோம் என்பதோடு முடிந்து விடுவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அவரோடு வாழுவது, அவரோடு நெருக்கமாய் வாழுவது, அவருடைய குரலை கேட்பது, அவரோடு நடப்பது. அதற்குத்தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், அதற்குத்தான் அவருடைய சாயலில் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆதாம் ஏவாளோடு நடந்த ஆண்டவர் நம்மோடு நடக்க விரும்புகிறார். ஆனால் என்ன நடந்தது? இந்த உலகத்தில் ஒரு தீய வல்லமை இருக்கிறது, பொல்லாத பிசாசானவன். அவன் ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி சாத்தானாய் மாறி போன ஒரு தேவ தூதன், ஆண்டவரோடு இருந்தவன். தனக்கு பெருமைக்கு அவன் இடம் கொடுத்து தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி அவன் சாத்தானாய் மாறி போனான். அவனுடைய உள்ளம் பொறாமையினால் நிறைந்தது. இந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு பேசுகிறார்கள். ஆண்டவர் அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். இவர்களை தேவனை விட்டு பிரிக்க வேண்டும், ஆண்டவரை துக்கப்படுத்த வேண்டும் என்று அவன் இறங்கினான். ஆகவே மனிதர்களை வஞ்சித்து பொய்யான காரியத்தை சொல்லி அவர்களை பாவத்துக்கு உள்ளாக்கி ஆண்டவரை விட்டு விலகும்படி செய்தான். பாவம் எப்பொழுது வந்ததோ, பாவம் எப்பொழுது உள்ளே நுழைந்ததோ பயம் வந்தது. அவர்கள் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் போன உடன் பயம் வந்தது.
ஒவ்வொரு நாளும் மாலை எப்பொழுது ஆண்டவர் வருவார், அவரை சந்திக்க வேண்டும் என்று காத்திருந்த ஆதாமும் ஏவாளும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். பயம் ஏன் வந்தது? பாவத்தினால் வந்தது. பாவம்தான் இந்த உலகத்துக்குள்ளே பயத்தை கொண்டு வந்தது. பாவத்தை கொண்டு வந்தவன் பிசாசு, சாத்தான் என்று சொல்லப்படுகிற பிசாசு. மனிதனை பாவம் செய்ய வைத்து தவறான நம்பிக்கைக்குள்ளே நடத்தி அவர்களை தேவனை விட்டு வழிவிலக பண்ணி அவருடைய சமாதானத்தை கெடுத்து தேவனை விட்டு வழிவிலக பண்ணின உடன் பயம் உள்ளத்தில் வந்தது. பாவம் தான் பயத்தை கொண்டு வரும். ஆகவே தான் பாவம் பயங்கரமானது. பிரியமானவர்களே, எந்த மனிதனாக இருந்தாலும் பாவத்தில் இருக்கிற மனிதனுக்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே தான் இருக்கும். என் பாவம் வெளியே தெரிந்து விடுமோ என்கிற பயம், என் பாவத்தை யாராவது அறிந்து கொள்வார்களோ என்கிற ஒரு பயம், அந்த பாவத்தின் நிமித்தமாய் உண்டாகிற பயம்தான் கொடிதான பயங்களிலே ஒன்று. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு கிராமத்திலே சுவிசேஷம் அறிவிக்க போயிருந்தார். அங்கே கூட்டங்கள் நடைபெற்றது. 3 நாள் கூட்டத்திலே பிரசங்கம் பண்ண வேண்டும். ஒரு நாள் வரக்கூடிய மக்களுக்கு தனித்தனியாக பேசி ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஒரு தாயார் வந்தார்கள். அவங்க வந்து சொன்னாங்க, ஐயா, என் சரீரத்தில் இந்த வியாதி இருக்குது, ஜெபிக்கணும். என் கணவர் இப்படி இருக்கிறாரு, என் கணவருடைய மாற்றத்துக்காக ஜெபிக்கணும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அதுக்காக ஜெபிக்கணும். இப்படி பல காரியத்தை ஜெபிக்க கேட்டார்கள். சரி, ஜெபிக்கலாம், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், நாம் ஜெபிக்கலாம் என்ற உடன் முழங்கால் படியிட்டார்கள். தன் கரத்தை நீட்டி அவளுக்கு ஜெபிக்க ஆரம்பித்த போது ஆண்டவருடைய குரல் கேட்க ஆரம்பித்தது. ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்னார், மகனே, இவளுக்காக நீ பண்ணுகிற ஜெபத்தை கேட்டு நான் இவளை ஆசீர்வதிக்க முடியாது, நான் ஆசீர்வதிக்க முடியாது, இவளை நான் ஆசீர்வதிக்க முடியாது என்ற வார்த்தையை சொன்னார். அப்படி அதிர்ச்சி அடைந்த ஊழியக்காரர், ஏன் ஆண்டவரே அப்படி சொல்லுகிறீர்? பாவம் ஒரு ஏழை தாய், எத்தனை பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்க, ஏன் ஆசீர்வதிக்க முடியாதுன்னு சொல்றீங்க? ஏன் ஜெபத்தை கேட்க முடியாதுன்னு சொல்றீங்க? ஆண்டவர் சொன்னார், இப்ப பக்தியோடு வந்து முழங்கால் படியிட்டு இருக்கிறாள். 10 வருஷத்துக்கு முன்னால இவள் இப்படி ஒரு பாவத்தை செய்தவள். அந்த பாவத்தை செய்துவிட்டு அதை குறித்த உணர்வே இல்லாமல், ஆனா பக்தியா ஆலயத்துக்கு வருவாள், காணிக்கை கொடுப்பாள், பைபிள் எல்லாம் வாசிப்பாள், உண்மைதான். ஆனால் அவள் செய்த பாவம் அவளை தொடருகிறது. அந்த பாவத்தின் பயங்கரம் அவளுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வருகிறது. அந்த பாவத்தின் கரை அவளுக்குள் இருக்கிறது. எப்படி நான் ஆசீர்வதிக்க முடியும்? உடனே இந்த ஊழியக்காரர் ஜெபிப்பதை நிறுத்திவிட்டு அவளை பார்த்து சொன்னார்கள், 10 ஆண்டுகளுக்கு முன்னால நீங்கள் இப்படி ஒரு பாவத்தை செய்தது உண்டா என்று ஆண்டவர் கேட்கிறார் என்று சொன்ன உடன் அவருடைய முக ரூபம் மாறிவிட்டது. பயம், ஒரு திகில், கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது, கைகள் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அவள் சொன்னார்கள், 10 வருஷத்துக்கு முன்னால நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. ஐயோ, நான் செய்த பாவம். அவங்க இதெல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் தேவனுடைய நினைவில் அது இருக்கிறது. அவங்க கண்ணீரோடு சொன்னாங்க, உண்மைதான், அந்த பாவம் ஏன் தொடருகிறது? 10 வருடமாய் ஆலயத்துக்கு போகிறாங்க, காணிக்கை கொடுக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆனால் அந்த பாவம் ஏன் தொடருகிறது? அறிக்கை செய்யாத பாவம் தொடர்ந்து வரும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று ஒரு மனிதன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவனை கழுவுகிறது. அந்த பாவம் தான் மன்னிக்கப்பட்டு மறக்கப்பட்டு போகும். ஆனால் பாவத்தை அறிக்கை செய்யாதபடி, மனம் திரும்பாதபடி, முன்னால பாவம் செய்தேன், இப்ப பக்தியா இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதனால் பாவம் போய்விடாது. வேத வசனம் சொல்லுகிறது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெற முடியும். உன்னுடைய வாலிப நாட்களின் பாவங்கள் உன்னை தொடர்ந்து வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாவம் அவளை நடுங்க பண்ணினது. ஆண்டவர் அந்த நாளில் அவருடைய உள்ளத்தை தொட்டார். கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஐயோ, என் பாவத்தை ஆண்டவரே மன்னியும் என்று கதறினார்கள். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்ப மறைக்கும் அந்த பாவம் தொடர்ந்து வரும். அது உங்களுக்குள்ள பயத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். உன்னுடைய உள்ளத்தை இது பாதிக்கும். இன்றைக்கு உடைய இருதயத்தை உணர்ந்த, ஆண்டவரே, நான் பாவிதான், உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும், இந்த பாவத்தை மன்னியும் என்று நீங்கள் அறிக்கை செய்த உடன் ஆண்டவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும். அப்பதான் ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவத்தை பெறுவீர்கள். பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போய்விடும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த பாவங்களை மூடி போட்டு விடும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற நிச்சயம் உங்களுக்கு உண்டா? இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, என் மீறுதல்கள் பாவங்கள் அத்தனையும் ஆண்டவர் மன்னித்து விட்டார், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி விட்டது என்ற நிச்சயம் உங்களுக்குள் இருக்கிறதா?
நீங்கள் பக்தி உள்ள கிறிஸ்தவர்களா இருக்கலாம், நல்லது. வேதம் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், காணிக்கை கொடுக்கலாம், நல்லது. உங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பின அனுபவம் உண்டா? உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை பெற்றிருக்கிறீர்களா? உங்களுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்தது உண்டா? இல்லாவிட்டால் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், உன் உள்ளத்துக்குள்ள இந்த பயம் இருக்க காரணம் அந்த பாவங்கள் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது தேவன் உடனே உங்களுக்கு இறங்குவார். பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டால் பயமெல்லாம் போயிரும். பாருங்க, கோயம்புத்தூர் சிறைச்சாலை பெரிய சிறைச்சாலை. அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சிறைச்சாலையிலிருந்து ஒரு வாலிபன் எங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தான். அது சிறைச்சாலை அதிகாரிகளால் தணிக்கை செய்யப்பட்டு அந்த கடிதம் வந்து சேரும். அவங்க வாசித்து பார்த்து தான் அனுப்புவாங்க. ராஜேந்திரன் என்கிற ஒரு சகோதரன் அவர் எழுதியிருந்தார், நான் ஒரு கொலை குற்றத்தில் அகப்பட்டு இப்பொழுது விசாரணை கைதியாக கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் இருக்கிறேன். உங்கள் இயேசுடைய பத்திரிகை யாரோ இந்த ஜெயில கொண்டு வந்து கொடுத்தார்கள். நான் இதை வாசித்த போது எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. ஆகவே இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று எழுதியிருந்தார். நான் ஒரு கொலைகாரனாக உள்ளே வந்தேன், இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன். அந்த வார்த்தை அவர் எழுதியிருந்தார். அந்த வார்த்தை என்னை தொட்டது. இந்த தம்பியை பார்க்க வேண்டும் என்று நானும் என்னுடைய மனைவியும் கோயம்புத்தூர் சென்றோம். சிறைச்சாலை அதிகாரிகள் அவங்களுக்கு முறையாக எழுதி கொடுத்து, இப்படி ஒரு தம்பி இங்கே இருக்கிறார், பார்க்க வேண்டும் என்று எங்களை பார்க்க அனுமதித்தார்கள். நானும் என் மனைவியும் போய் அவரை சந்தித்தோம். அழகான சௌந்தரியமான வாலிபன், ஒரு 20-21 வயது இருக்கும். பார்க்க அவ்வளோ அழகான ஒரு வாலிபன். என்ன நடந்தது தம்பி என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் ஒரு கிராமத்தை சார்ந்தவன், வேலை இல்லை, வருமானம் இல்லை, சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னு ஆசை. சில வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து நம்ம பணக்காரங்களை கொள்ளையடிச்சா திருடனா பணக்காரன் ஆயிரலான்னு சொல்லி அந்த மாதிரி தவறான நண்பர்களோட நான் போய் சேர்ந்து விட்டேன். சரி, நாம் அவங்களோட சேர்ந்து திருட தானே போகிறோம் என்று போனேன். முதல் முறை ஒரு வீட்டிலே திருட போனோம். போன இடத்தில் ஒரு கொலை செய்கிற சூழ்நிலை வந்து விட்டது. கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஆனால் திருடி கொண்டிருக்கிற சமயம் ஒரு பெரியவர் விழித்து விட்டார். வேறு வழி இல்லாமல் ஒரு கொலையும் நடந்து விட்டது. நான் பயந்து போனேன். போலீஸ் சீக்கிரமே எங்களை பிடித்து விட்டார்கள். இப்பொழுது விசாரணை கைதியாக நான் இருக்கிறேன். என்ன நடந்தது? அவர் சொன்னார், இந்த ஜெயிலுக்குள்ள வந்த பிறகு என் மனசாட்சி என்னை வாதித்தது. நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கொலைகாரனாய் மாறிவிட்டாயே, ஒரு கொலையில் சம்பந்தப்பட்டு விட்டாயே என்று இரவும் பகலும் அழுவானா. ஐயோ, நான் பாவம் செய்து விட்டேன், ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன், தவறான நண்பர்களோடு சேர்ந்ததுனால இவ்வளவு பெரிய பாவத்துக்கு உட்பட்டு விட்டேன். இனி நான் விடுதலையாகி ஊருக்கு போனால் இவன் ஒரு கொலைகாரன், ஒரு திருடன் என்று தானே என் ஊர் மக்கள் சொல்லுவார்கள். என் குடும்பத்தை என்ன சொல்லுவார்கள்? திருடனுடைய குடும்பம் என்று தானே சொல்லுவார்கள். அந்த பாவம் என்னை இரவும் பகலும் பாதித்தது. அழுது கொண்டே இருப்பேன், நிம்மதியே இருக்காது. என் பாவம் மன்னிக்கப்படுமா, மன்னிக்கப்படுமா, ஐயோ தவறு செய்து விட்டேனே, பாவம் செய்து விட்டேன் என்று அழுது கொண்டிருந்தேன். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஜெயிலுக்குள்ள இரவும் பகலும் வேதனை. ஞாயிற்றுக்கிழமைகளில் அங்க இருக்கிற ஒரு இடத்தில் ஆராதனை நடத்த சில ஊழியர்கள் வருவார்கள். அவள் வந்து பாட்டு பாடி வேத வசனத்தை போதிப்பார்கள். விரும்பினவர்கள் அதில் போய் பங்கு பெறலாம். இங்கே கைதிகளாக இருக்கிற சிலர் போய் பங்கு பெறுவார்கள். அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது நான் வெளியில உட்கார்ந்திருந்தேன். உள்ளே போக எனக்கு மனமில்லை. வெளியில உட்கார்ந்து என்னை குறித்து யோசித்து துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தேன். நான் ஒரு பாவம் செய்து விட்டேனே என்பதால். அந்த நாளிலே பிரசங்கம் பண்ணின அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வல்லமையுள்ள ஆண்டவர். அவர்தான் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று பாவ மன்னிப்பை குறித்து பேசினார். அது என் உள்ளத்தை தொட்டது. இப்படி ஒரு கடவுள் உண்டா என்றுதான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். என் பாவம் மன்னிக்கப்படுமா என்று. அந்த கூட்டம் முடிந்ததும் அவரிடத்தில் ஓடினேன். ஐயா, என் பாவம் மன்னிக்கப்படுமா? நான் இப்படி ஒரு பாவம் செய்து விட்டேன், என் மனசாட்சி என்னை வாதிக்கிறது, இந்த பாவம் மன்னிக்கப்படுமா என்று கேட்டேன். இயேசு கிறிஸ்துவை மன்னிப்பார் என்று அந்த மன்னிக்கிற ஆண்டவரை பற்றி எனக்கு சொன்னார். அவரை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டேன். சந்தோஷம் என் உள்ளத்தில் வந்தது. இப்ப நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வழக்கு எப்படி இருக்கிறது? அந்த தம்பி சொன்னா, என்னுடைய வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. அந்த வழக்கின் முடிவில் என்ன தண்டனை கொடுப்பார்கள் தெரியாது. இப்ப எனக்கு அது குறித்த பயமே இல்லை. அது எனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் சரி, ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் சரி, அதை குறித்து எனக்கு பயம் இல்லை. காரணம், இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார். அவருடைய ரத்தம் என்னை கழுவி விட்டது. இப்பொழுது குற்ற மனசாட்சி என்னை மாறி என்னை விட்டு போய்விட்டது. நான் மரித்தாலும் இயேசுவோட பரலோகத்தில் இருப்பேன் என்ற நிச்சயம் எனக்குள் இருக்கிறது. மகிழ்ச்சியோடு சொன்னான்.
வழக்கின் முடிவு எப்படி இருக்கும் என்ற பயம் அவனுக்குள்ளே இல்லை. அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பின் மகிழ்ச்சி. பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய, அந்த பயத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா யோசித்து பாருங்கள். இல்லாவிட்டால் இன்றைக்கு மனம் திரும்பி உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுக்கு உள்ளத்தில் இடம் கொடுங்கள். இரண்டாவது, மனிதனுடைய உள்ளத்தில் பயத்தை கொண்டு வருகிற இன்னொரு காரியம், பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேயு 14:30-31. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இயேசு கடலின் மீது நடந்து சீஷரிடத்தில் வருகிறார். அவளுக்கு உதவி செய்வதற்காக அந்த இரவு நேரத்தில் பெரும் காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, படகு நடு கடலில் தத்தளிக்கிறது. சீஷர்களுக்கு உதவி செய்ய இயேசு கடலின் மீது நடந்து வந்தார். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நீரையானால் நானும் கடலின் மீது நடக்க எனக்கு உதவி செய்ய. இந்த படகில் இருப்பது ஆபத்து, படகு எந்த நேரத்திலும் கவிழ்ந்து போகலாம், தண்ணீர் உள்ளே வந்து விட்டது, பெரும் காற்று வீசுகிறது, உங்க பக்கத்துல வந்துட்டா நான் சேஃபா இருப்பேன், உங்க பக்கத்துல வர அனுமதி கொடுங்கள். சரி வா பேதுரு என்று சொன்னார். இயேசுவினுடைய வார்த்தை அவன் விசுவாசித்து கடலின் மீது நடக்க ஆரம்பித்த போது கடல் வெட்டாந்தரையாய் காணப்பட்டாரு, அமிழ்ந்து போகவில்லை. சில அடிகள் எடுத்து வைத்தவுடன் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், நானும் இயேசுவின் போல கடலில் நடக்கிறேன் என்பதாய். இப்பொழுது மத்தியிலே வந்த இந்த பக்கம் படகு, இந்த பக்கம் இயேசு. இயேசுவின் மீது இருந்த கண்களை கொஞ்சம் வேறு பக்கம் அப்படி திருப்பினான். பெரும் காற்று வீசுகிறது, இரவு நேரம், கடல் கொந்தளித்துக் கொண்டு இருக்கிறது, படகு அப்படியே தத்தளிக்கிறது, எனி டைம் அது கவிழ்ந்து விடலாம். அதை பார்த்தவுடன் ஐயோ ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் வேற கடல் மேல நின்று கொண்டிருக்கிறேனே அப்படின்னு நினைத்தவுடன் பயம் உள்ளத்தில் வந்தது. பயம், பயந்து அமிழ்ந்து போகையில். இன்னைக்கு ஏன் அமிழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பயம். பயத்திலே அமிழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், பயத்தினாலே நிம்மதியில, சமாதானம் இல்ல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. பேதுரு அமிழ்ந்து கொண்டிருக்கும் போது இயேசுவே ரட்சியம் என்று கூப்பிட்டான். இயேசு தன்னுடைய கரத்தை நீட்டி அவனை தூக்கி நிறுத்தி சொன்னார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? பயம் அமிழ்ந்து போகிற சூழ்நிலை கொண்டு வந்தது. பயம் ஏன் உள்ளத்தில் வந்தது பேதுருவுக்குள்ளே? இயேசு சொல்லுகிறார், ஏன் சந்தேகப்பட்டாய்? சந்தேகம், அவிசுவாசம் அவனுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்தது. சூழ்நிலைகளை பார்த்தவுடன் அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வருகிறது. இங்கே படகு தத்தளிக்கிறது, எனி டைம் அதை அமிழ்ந்து விடலாம். இந்த பக்கம் இயேசு தூரத்தில் நிற்கிறார், ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறேன், நான் அமிழ்ந்து விடுவேனோ? ஒரு சந்தேகம், அவிசுவாசம். சூழ்நிலைகளை பார்க்கும்போது உண்டாகிற சந்தேகம் நமக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். ஒரு வயிற்று வலி மாதிரி தெரிஞ்சா, வயிற்று வலி தானே, டாக்டர்கிட்ட போன சரியாயிரும், சந்தோஷமா போவாங்க. 2 நாள் 3 நாள் சில நாள் வரைக்கும் மாத்திரை சின்ன வயிற்று வலி தான் சரியாயிரும். கொஞ்ச நாள் ஆகி சுகமாகல, டாக்டர் கொஞ்சம் பார்த்துட்டு இது கேன்சர் மாதிரி தெரியுதுன்னு சொல்லட்டும், முடிஞ்சது. அவ்வளவுதான், தைரியமெல்லாம் போய் பயம் அப்படியே உள்ள, கேன்சரா அப்படின்னு ஒரு பயம் வந்துடும் பாருங்க. சூழ்நிலை அந்த வார்த்தை கேட்ட உடனே பயம், கேன்சரா சொன்ன உடனே பயம். இந்த சூழ்நிலை தான் நமக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறது, சந்தேகத்தை கொண்டு வந்து பயத்தை கொண்டு வருகிறது. அதே சமயத்துல இயேசு கிறிஸ்துட்ட வாங்க, ஆண்டவரே வயிற்று வலிக்குது, பிரச்சனை, அப்படியா? நான் சோமாக்கிற மகனே, ஆண்டவரே கேன்சர்னு சொல்றாங்க. கேன்சரா? ஐயோ, கேன்சரை சுகமாக்கணும், இது பெரிய வியாதியாச்சே, இது சுகமாக்கணும் ஒரே நாள்ல சுகமாக்க முடியாது, நீ ஒரு மாசம் 2 வரையா தொடர்ந்து அப்படின்னு இயேசு சொல்லுவாரா? வயிற்று வலி கேன்சரும் இயேசுக்கு ஒண்ணுதான், அப்படின்ற நேரத்தில் குணமாக்கி விடுவார். ஒரே ஒரு தொடுதல் தான், அவருக்கு வித்தியாசம் இல்லை. சின்ன வியாதி பெரிய வியாதி, சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை, சின்ன தேவை பெரிய தேவை, இயேசுவுக்கு எந்த பாகுபாடும் இல்லை. ஒரு வினாடியில் அவர் அற்புதம் செய்கிற தேவன். விசுவாசியுங்கள், அவருடைய வல்லமையை விசுவாசியுங்கள். சூழ்நிலையை பார்க்காதுங்க. அவிசுவாசம் உள்ளத்துக்குள்ளே வரும்பொழுது விசுவாசம் அதன் வழியாக நுழைந்து பயத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருவான். ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது சாத்தான் உங்களுக்குள்ளே நுழைய முடியாது, பயத்தை கொண்டு வர முடியாது. ஆகவேதான் விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்திலே நீங்க தைரியமாயிருக்க வேண்டும், பலனாயிருக்க வேண்டும். விசுவாசம் எப்படி வரும்?
நீங்கள் இயேசுவோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுதான் விசுவாசம் வரும். கடமைக்காக பேருக்காக வாரத்தில் ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருந்தால் விசுவாசத்திலே பலனடைய முடியாது. தினமும் அவரை தேடுங்கள், வேத வசனத்தை தியானியுங்கள், பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபியுங்கள், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நீங்கள் பலப்படுங்கள். விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகி கொண்டிருக்கும். சாத்தான் எத்தனை விதமான பயத்தையும் உங்களுக்குள்ளே கொண்டு வர முடியாது. விசுவாசத்திலே உறுதியா இருக்கணும். ஒரு தகப்பனார் தன் வாலிப மகளை அழைத்துக் கொண்டு என்னிடத்திலே ஜெபிக்க வந்தார். கல்லூரியில படிக்கிற அந்த மகள் தன் தகப்பனார் அழைத்துக் கொண்டு ஜெபத்துக்கு வந்திருந்தாள். என் அறையில உட்கார்ந்து வச்சு பேசிக் கொண்டிருந்தேன். அந்த தகப்பனார் அழுது கொண்டே இருந்தார். ஏன் ஐயா அழுகிறீங்க? என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு வியாதி. டாக்டரிடத்துல காண்பித்து பல நாட்கள் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இப்ப சொல்லிட்டாங்க இதுக்கு மருந்தே கிடையாது. எனி டைம் என்ன வேணாலும் நடக்கலாம், சாகும் வரைக்கும் நீங்க மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது குணமாக்க முடியாத வியாதின்னு சொல்லிட்டாங்க. என் மகள், என் மனைவி ஏற்கனவே மரித்து விட்டாள். என் மகளுக்கு நான் தான் தாயின் தகப்பனுமா இருந்து கவனித்து வருகிறேன். எனக்கு ஏதாவது ஆயிட்டா என் பிள்ளையுடைய நிலைமை என்னையா? அழுதார்கள். இந்த மகள் தாயின் தகப்பனுடைய முகத்தை பார்த்து அவருடைய கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுத்தது. நான் சொன்னேன், டாக்டர் தானுங்க அப்படி சொன்னாங்க, இருக்கிற நிலைமை அவங்க சொல்லுவாங்க, இதுதான் உங்களுடைய கண்டிஷன், இதுதான் அப்படின்னு சொல்ல. எனக்கு கூட சொன்னாங்க 14 வயசுல இனி உங்களுடைய மகனை குணமாக்க முடியாது, மருத்துவத்தால இனி சுகமாக்க முடியாது, சில வாரங்கள் சில நாட்கள் தான் உயிரோடு இருப்பான் அப்படின்னு தான் எங்க அப்பா அம்மா கிட்ட என்னை டாக்டர்கள் சொன்னாங்க. என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க, பிரயாசப்பட்டாங்க, மருத்துவத்தால் என்னென்ன முடியுமா எல்லாம் செய்தாங்க. முடியாத நிலைமை வரும்போது அவங்களும் அதான் சொல்லுவாங்க. அதனால டாக்டர் தானே சொன்னாங்க இருக்கிறத வச்சு. இயேசு சொல்லலையே. உன்னை குணமாக்க முடியாதுன்னு இயேசு சொன்னாரா? இது குணமாக்க முடியாத வியாதின்னு இயேசு சொன்னாரா? இல்லையா. பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? அவரால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமில்லை, அவரால் மாற்ற முடியாத பிரச்சனை ஒன்றுமில்லை, அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றுமில்லை. அவர் சொல்லுகிறார் உங்களை குணமாக்க முடியும். விசுவாசிங்க, சூழ்நிலை பார்க்காதங்க, நீங்க இயேசுடைய வல்லமை விசுவாசிங்க. இப்போ நம்ம விசுவாசித்தா நான் ஜெபம் பண்றேன், இயேசு எனக்கு சுகம் தருவார். மருத்துவம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், என் சரீரத்தின் நிலைமை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், மரித்து போன சரீரத்துக்குள்ளே ஜீவனை கொடுத்த இயேசு எனக்கு அற்புதம் செய்ய முடியும்னு விசுவாசிங்க. நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னேன், சரியா நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி விசுவாசித்தார்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அனுப்பினேன். சில மாதங்கள் கழிந்தது. அந்த ஐயா திரும்ப வந்தார்கள். வரும்பொழுது மகளை கூட்டிட்டு வரல, இன்னொரு தகப்பனாரை கூட்டி கொண்டு வந்தார்கள். ஐயா எப்படி இருக்கிறீங்க? என்ன சிரிச்ச முகத்தோட மலர்ந்த முகத்தோட, ஐயா அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன்ல, எனக்கு நல்ல சுகமாயிட்டு, டாக்டர் சொல்லிட்டாங்க மாத்திரை மருந்தெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு ஏதோ நடந்துட்டுன்னு சொல்லிட்டாங்க, நான் நல்ல சுகமா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இவங்க யாரு? எனக்கு இயேசு சுகம் கொடுத்தார்ல, இது என்னுடைய நண்பர், இவருக்கும் வியாதி இருக்குது, நான் தான் உங்கள்கிட்ட கூட்டிட்டு வந்தேன் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி. பாருங்க எப்படி மாறிவிட்டார். இயேசுவால முடியும். சூழ்நிலை கண்டு பயப்படாதுங்க, வல்லமையை பாருங்கள். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது பயப்படாதபடி விசுவாசமாயிருங்கள் என்பதுதான். லூக்கா 8:25 படகுல பிரயாணப்பட்டு போகும் பொழுது இயேசு நித்திரையாயிருக்கிறார். பெரும் காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, சீஷர்கள் பயந்து நடங்கி இயேசுவை எழுப்புகிறார்கள். இயேசு எழுப்பி காற்றையும் கடலை அதட்டினார், அமைதியாகிவிட்டாரு. சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்? உங்களுடைய விசுவாசம் எங்கே? Where is your faith? ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களுடைய விசுவாசம் எங்கே? நான் உங்களோடு இருக்கிறேனே, நான் இந்த படகில் இருக்கிறேனே, படகு அமிழ்ந்து போனால் நானும் தானே அமிழ்ந்து போவேன். என்னை இந்த கடல் அமிழ்த்து விட முடியுமா? இந்த காற்றை என்னை அவிழ்த்து விட முடியுமா? அமிழ்த்து விட முடியுமா? உங்களுடைய விசுவாசம் எங்கே? இயேசு என்னோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிற இயேசு என்னோடு இருக்கிறார். யார் எனக்கு தீங்கு செய்ய முடியும்? எது என்னை மேற்கொள்ள முடியும் என்கிற விசுவாசம் உங்களுக்கு எங்கே? விசுவாசத்தில் பலமுள்ளவளா இருக்க வேண்டும். அப்பதான் பயத்தை மேற்கொள்ள முடியும். மார்க் 5:36 பாருங்க. எவீரு தன்னுடைய மகள் பிழைக்க வேண்டும் என்று இயேசு அழைத்துக் கொண்டு வருகிறார். வருகிற வழியில் மகள் மரித்து விட்டாள் என்ற செய்தி வருகிறார். இயேசு என்ன சொல்கிறார்? எவீருவே பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. Fear not, don't give up your faith. உன் விசுவாசத்தை விட்டு விடாத. சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், மரித்தாலும் என்னால் உயிர் பெற செய்ய முடியும். நீ விசுவாசத்தை விட்டு விடாதே. அது ஆண்டவர் சொல்லுகிறேன், மகளே விசுவாசத்தை விட்டு விடாதே, மகனே விசுவாசத்தை விட்டு விடாதே என்று. விசுவாசம் பயத்தை மேற்கொள்ளும். பயத்துக்கு இடம் கொடுத்தா, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தால் உங்களுடைய பயம் வந்துவிடும்.
மூன்றாவது கடைசியாக மனிதர்களுடைய பயத்தை கொண்டு வருகிற இன்னொரு காரியம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பொல்லாத ஆவி கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஒரு பொல்லாத ஆவி பயத்தை கொண்டு வருகிறது. அசுத்த ஆவிகள் பயத்தை கொண்டு வருகிறது. என் உலகத்தில் ஒரு பக்கம் தேவனுடைய வல்லமை, இன்னொரு பக்கம் பிசாசனுடைய கிரியைகள். வேதம் சொல்லுகிறது, பிசாசனுடைய கிரியைகளை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அவன் பல விதங்களிலே கிரியை செய்கிறான். துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவிகள், அந்தகார லோகாதிபதிகள், மந்திரவாதம், பில்லி சூனியங்கள், வான மண்டலத்திலிருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற பலவிதமான ஆவிகள், கிராமங்களில் இருந்து கிரியை செய்து மனிதர்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்துகிற ஆவிகள், ஒவ்வொரு பகுதியில விதவிதமான ஆவிகள். அதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இப்படி மனிதர்களை பயப்படுத்தி அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிற பலவிதமான ஆவிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. வியாதிகளை கொண்டு வருகிற ஆவிகள், குருடும் செவிடுமான ஆவிகள், மனிதனுடைய கண்களை குருடாக்குகிற ஆவிகள், செவிட்ட தன்மையை உண்டாக்குகிற ஆவிகள், மனிதனுடைய சரீரத்தை முடக்கி வியாதிக்குள்ளாக்கி அவனை மரண படுக்கைக்குள்ளாக்குகிற ஆவிகள், எப்பொழுதும் பயத்தை கொடுத்து கொண்டு அவனை வேதனைப்படுத்துகிற ஆவிகள், மந்திர பில்லி சூனியத்தின் ஆவிகள், இப்படி பலவிதமான ஆவிகள் இந்த உலகத்தில் இன்றைக்கும் கிரியை செய்கிறது. அவைகளை குறித்து வேதத்தில் நாம் தெளிவாய் வாசிக்கவும் முடியும். இந்த மாதிரி இந்த ஆவிகள் மனிதர்களை பயமுறுத்தி அவளை வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. பொல்லாத ஆவிகள் கொண்டு வருகிற பயம், இதிலிருந்து விடுதலை கொடுக்க ஒரே ஒருவரால் உண்டு, இயேசு கிறிஸ்து என்ற வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலம் சாத்தானை ஜெயித்தார். சாத்தானை காலின்களை நசுக்கினார். அவனுடைய வல்லமைகளை உரிந்து கொண்டு அவன் மீது ஜெயம் எடுத்தார். நமக்கு வெற்றி கொடுப்பதற்காக, சாத்தானின் மீது நமக்கு ஜெயம் கொடுப்பதற்காக அவர் சாத்தானை ஜெயித்து அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஆகவேதான் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகள் நடுங்கும். திருப்பூர் என்கிற இடத்தை சார்ந்த ஒரு மகள், அவங்க கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தை சார்ந்த ஒரு மகள், அவனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். அவங்க ரொம்ப பக்தி உள்ளவர்கள். இயேசுவை பற்றி அவங்களுக்கு அதிகமா தெரியாது. அந்த மாதிரியான மத பக்தி உள்ளவர்கள், தெய்வ பக்தி உள்ளவர்கள். ஒரு பயம், மாலை நேரம் வந்துவிட்டாலே ஒரு பயம் வருமா. சாயங்காலம் 5 மணி ஆயிட்டா ஒரு பயம் வந்து இருதயத்தை கவி கொள்ளும். இரவெல்லாம் பயம் பயம் பயம், தூங்க முடியாது. எப்பொழுதும் பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு சத்தம் காதலை கேட்கும். அந்த இரவு நேரம் வந்து விட்டால், நீ செத்து போய்விடு, நீ செத்து போய்விடு, நீ செத்து போய். அந்த சத்தம் காதல குரல் கேட்கும். ஒரு மனிதன் பேசுவதை போல ஒரு ஆவி வந்து பேசுமா. அவளுக்குள்ள ஒரு மரண பயம் வந்து விட்டது. நான் மரித்து விடுவேனோ என்கிற ஒரு பயம். மரண பயத்துல இரவும் பகலும் வேதனை, இரவெல்லாம் தூங்க முடியாது, மிகவும் கஷ்டம். அதனால இந்த மரண பயத்திலிருந்து விடுதலை பெற பல பரிகாரங்களை செய்து பார்த்தார்கள். அவங்க நம்பிக்கையின்படி பல பரிகாரங்களை செய்தும் ஒன்றிலும் விடுதலை இல்லாமல் கலங்கின சமயத்துல அவளோடு வேலை பார்க்கிற ஒரு நண்பர் சொன்னார், டிவியில ஒரு நிகழ்ச்சி வருகிறது, ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி வருகிறது, அதை பாருங்க, நீங்க விடுதலை பெற வழி சொல்லுவார்கள் என்று. அவங்க உட்கார்ந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். அதை பார்த்த பொழுது அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், இப்படிலாம் நடக்குமா, இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். நான் பரிகாரம் நிறைய பணம் செலவு பண்ணேன், என்கிட்ட நிறைய காசு தான் வாங்கினாங்க, எனக்கு விடுதலை கிடைக்கல, இலவசமா இயேசு விடுதலை தரான்னு சொல்றாங்க. அவர் கூப்பிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி டிவிக்கு முன்னால முழங்கால் படியிட்டு அவங்க ஜெபித்தாங்க. ஆண்டவரே, இயேசுவே, நீங்க விடுதலை கொடுக்கிற ஆண்டவர்னு சொல்றாங்க, எல்லாரும் சாட்சி சொல்றாங்க, எனக்கும் ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு விசுவாசத்தோட ஜெபித்தாங்க. இயேசுவின் பெயரை சொன்ன உடன் ஒரு வல்லமை இறங்கினாரு. அசுத்த ஆவி அவளை விட்டு அலைக்கழித்து கீழே தள்ளிவிட்டு வெளியேறி போனது. அன்றைக்கோடு போனதுதான் விடுதலை, முழு விடுதலை. பயம் அவளை விட்டு முற்றிலும் மாறிவிட்டது. அற்புதமான ஒரு விடுதலை. மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவி, இந்த மாதிரி மரண பயம் உங்களை வாதித்துக் கொண்டிருக்கலாம். நினைச்சாலே ஒரு மரண பயம், இரவெல்லாம் தூங்க முடியவில்லை, யாரும் பேசுகிறார்கள். இன்றைக்கு இயேசு விடுதலை தருவார். அவர்தான் பிசாசின் கிரியைகளை ஜெயித்தவர். அதே மாதிரி இன்னொரு சகோதரி பாருங்கள், நிர்மலா என்கிற சகோதரி. அவங்க வாழ்க்கையில இன்னும் வினோதமானது. அவங்களுக்கு 28 வருஷம் போராட்டம் இருந்ததாம். 28 வருஷம் யாரோ பில்லிசுனியை செய்துட்டாங்க அவங்களுக்கு விரோதமாய். பில்லிசுனிய மந்திரவாதங்கள் பெருகிவிட்டது. கடைசி காலத்துல காசுக்காக மந்திரவாதம் செய்கிற கயவர்கள் பெருகிவிட்டார்கள்.
குடும்பங்களை பாழாக்குகிறவர்கள், மனிதனுடைய வாழ்க்கையை பாழாக்குகிறவர்கள், பணத்துக்காக பாழாக்குகிற பொல்லாதவர்கள். அத மாதிரி அந்த சகோதரி அந்த அசுத்த ஆவி தாக்கிவிட்டது. 28 வருடமாய் போராட்டம், பில்லி சுனித்தினால் போராட்டம். அவனுடைய சரீரம் எல்லாம், கை கால்கள் எல்லாம் வலித்து கொண்டே இருக்கும். வீட்டு வேலை செய்ய முடியாது, செயல்பட முடியாது, எப்பொழுதும் மனசோர்வு, படுத்தே இருக்க வேண்டும். ஒரு வேதனை. இரவு நேரம் வந்துவிட்டால் பயப்படுத்துற சொப்பனங்கள் வரும், சர்ப்பங்கள் தோன்றுமா. அவங்க சொன்னாங்க, சர்ப்பங்கள் வந்து நிற்கும், பாம்பு வந்து நிற்கும். என் வீட்டுக்குள்ளே நிறைய பாம்புகள் ஓடுவதை போல என் கண்ணுக்கு தெரியும், எப்படி தூங்க முடியும்? பாம்பு வீட்டுக்குள்ளே நிறைய நெளிந்து கொண்டிருக்கிறது, கண் முன்னால் தெரிந்தால் எப்படி தூங்குவது? கண்ணு மூடினால் கண்ணுக்கு முன்னால வந்து நிற்கிறாரு, கண்ணை திறந்தாலும் வீட்டுக்குள்ளே ஓடுவதை போல் இருக்கிறது. இரவும் பகலும் வேதனை, 28 வருட வேதனை. அவனுடைய கணவரை பார்த்து அழுதாங்களாம். நடு ராத்திரில சத்தமிட்டு எழும்புவார்கள், கூச்சலிடுவார்கள், குடும்பமே விழித்துக் கொள்ளும். அவங்க பார்த்தாங்க, எல்லாருக்கும் நான் பிரச்சனையா இருக்கிறேன். கணவரிடத்தில் ஒரு நாள் அழுது கொண்டே சொன்னாங்க, எனக்கு ஒரு விஷயம் வாங்கி கொடுங்க, ஒரு விஷயத்தை வாங்கி கொடுங்கள், நான் மரித்து போகட்டும். என்னால உங்களுக்கும் பிரச்சனை, குடும்பத்துக்கும் பிரச்சனை, 28 வருஷமாய் வேதனை அனுபவிக்கிறேன், எனக்கு விடுதலைக்கு வழியே இல்லை. கணவர் பார்த்தார், உன்னை எப்படியாவது நான் குணமாக்க பிரயாசப்படுகிறேன் என்பதாக பல இடங்களுக்கு அழைத்துக் கொண்டு போனார். பணத்தை செலவு பண்ணினார், மந்திரவாத இடத்தில் அழைத்துக் கொண்டு போனார், பணத்தை செலவு பண்ணினார், தாயத்துகளை வாங்கி கட்டினார். ஒன்றிலும் விடுதலை இல்லை, இரவும் பகலும் பாதிப்பு, வேதனை. 28 வருஷம். அவங்க அப்படி கலங்கிருந்த போது உறவினர் ஒருவர் சொன்னாங்க, இயேசு என்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் இலவசமாய் விடுதலை தருவார், நீ பணம் செலவு பண்ண வேண்டாம் என்று. அதை அறிந்து ஒரு சமய நாளும் அவனுக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிறார்கள். கணவர் அழைத்து கொண்டு வந்தார். நான் இத்தனையோ இடத்துக்கு ஒன்று அழைச்சிட்டு போயிட்டேன், சரி இந்த இடத்துக்கு நீ சொல்றதுனால கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று அழைத்து கொண்டு வந்தார். திறப்பின் வாசல் ஜெபத்தில் உட்கார்ந்து இருந்தார்கள். அந்த நாளில் ஆண்டவருடைய வல்லமை பலமாய் இறங்கினார். அசுத்த ஆவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலைக்காக ஜெபிக்கிற நேரம் அவளை விட்டு அந்த அசுத்த ஆவி அலறிக்கொண்டு வெளியேறினார். ஒரே நாள் ஜெபத்தில விடுதலை. 28 வருடமாயிருந்த பாதிப்பு மாறினார், பூரண விடுதலை. இந்த சர்ப்பத்தின் தொல்லை ஒளிந்தது, பில்லி சுனித்தின் வல்லமை அழிந்தது. பெரிய ஒரு விடுதலை, சந்தோஷம். அவங்களுக்கு ஆச்சரியம், ஒரு பைசா செலவில்லாம இலவசமாக இயேசு விடுதலை தந்து விட்டாரே என்பதாய். அதுதான் இயேசு, அதுதான் இயேசு. அவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எப்படி அவரால் விடுதலை கொடுக்க முடிகிறது? எபிரேயர் 2 அதிகாரம் 14-15 வசனம் சொல்லுகிறது, மனிதனை இந்த பயத்தின் ஆவிலிருந்து விடுவிக்கும்படி, மரண பயத்தை கொண்டு வரக்கூடிய பிசாசின் பிடியிலிருந்து மனுக்கொலத்தை விடுவிக்கும்படி இயேசு மனித சாயலாக வந்து அவர் சிலுவையிலே மரித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். மரண பயத்திலிருந்து மனிதனை விடுதலை ஆக்குவதற்காக. சாத்தானை ஜெயித்த ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு மாத்திரமே. நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்கள், பிசாசை நடுங்குவார். விசுவாசியுங்கள். உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர். யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டிலும் உங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர். 1000 மந்திரவாதிகள் ஒன்று சேர்ந்தாலும் இயேசுவின் வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருந்தால் உங்களுடைய தலையில் இருக்கிற ஒரு மயிரை கூட அவனால் அசைக்க முடியாது. இயேசுடைய வல்லமை அவ்வளவு பெரிது. மந்திரவாதத்தின் சகல வல்லமைகளையும் காலின்களை மிதித்து நசுக்கின ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். பயப்படாதிருங்கள். இயேசு சொல்கிறார், பயப்படாதிருங்கள். யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, யாரோ பெலிசனை செய்துட்டாங்க, யார் செய்ய முடியும்? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறணும், அவருக்குள்ளே உறுதியாய் மாறணும், வேத வசனத்தை வாசிக்கணும், பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும், வல்லமை உள்ளவளாய் மாறணும். இந்த உலகத்தில் கிரியை செய்கிற பிசாசின் வல்லமை, மந்திரவாதத்தின் வல்லமை, பெலிசனிய வல்லமை, அதை ஜெயிப்பதற்கு தான் தேவன் தன்னுடைய வல்லமை நமக்கு தருகிறார். அப்போஸ்தலர் 1:8 வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும் பொழுது நீங்கள் வல்லமை பெற்றுக் கொள்வீர்கள். You shall receive power when the Holy Spirit will come upon you. ஆவியானவர் வரும் பொழுது வல்லமை உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறார். சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, மந்திரவாதத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பயத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை நமக்கு தருகிறவர் ஆவியானவர். அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் எவ்வளவு நாட்கள் பேர் கிறிஸ்தவர்களாக, வல்லமை இல்லாத கிறிஸ்தவர்களாய் வாழ போகிறோம். வீணான பதவிக்காக சண்டையிட்டு இன்றைக்கு தேவனுடைய வல்லமையை இழந்து போன சபைகளும் இழந்து போன கிறிஸ்தவர்களுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை விட்டு வெளியே வாருங்கள்.
முழங்கால் படியிடுங்கள், வசனத்தை தியானியுங்கள், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், தேவனுடைய வல்லமையினால் நிறைந்திருங்கள். நீங்கள் வல்லமையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வல்லமை வரும் பொழுது பிசாசு நடுங்குவான், பெலிஸ்தீனியர்கள் நடுங்கும், மந்திரவாதங்கள் அழியும். இயேசுடைய நாமத்துக்கு முன்னால, அவருடைய வல்லமைக்கு முன்பாக எந்த மந்திரவாதம் இருக்க முடியும்? சாத்தானுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, பயப்படுத்துகிற வல்லமை, மனிதர்களை ஏமாற்றுகிற வல்லமை, பொய்யானதை நம்ப பண்ணுகிற வல்லமை, நம்ம இடத்துல பணத்தை சுரண்டி எடுக்கிற வல்லமை. உங்களுக்கு பரிகாரம் என்று காசை கொண்டு வா, அதை கொண்டு வா என்று உங்களுடைய செல்வத்தை சுரண்டுகிற வல்லமை, ஏமாற்றுகிற வல்லமை தான் பிசாசின் வல்லமை. ஆனால் இயேசு இலவசமாய் விடுதலை தருகிறவர், இலவசமாய் சுகம் தருகிறவர், இலவசமாய் அற்புதம் செய்கிறவர். இப்படி ஒரு ஆண்டவரை காண்பிக்க முடியுமா? வல்லமை இல்லாத கிறிஸ்தவர்களாய் எவ்வளவு நாள் வாழப் போகிறோம்? வீண் சண்டை சச்சரவுகள், அரசியலை விட்டு வெளியே வாருங்கள். தேவனுடைய வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரே சொல்லுகிறார், என்னுடைய வல்லமை உனக்கு தருகிறேன். பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, அந்த வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆவியானவர் வரும் பொழுது அந்த வல்லமை நம்மை நிரப்பி ஆட்கொள்ளும். ரோமர் 1:10 சொல்கிறது, நீங்கள் பலனடையும்படிக்கு, நீங்கள் வல்லமை உள்ளவர்களாய் மாறும்படி ஆண்டவர் உங்களுக்கு சில ஆவிக்குரிய வரங்களை தரும்படி உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அதற்காக எல்லாம் நம்ம எங்க ஜெபிக்கிறோம்? பிச்சைக்கார மாறு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் அதை தாங்க இதை தாங்க, உலக நன்மைகளை தான் கேட்கிறோம். கொஞ்சம் வெளியே வாங்க, வரங்களை கேளுங்க, ஆண்டவரிடத்தில் வல்லமையை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க, என்ன வரங்களால் நிரப்பாண்டவர் என்ன கேளுங்க. தேவன் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அந்த வல்லமை இறங்கும் பொழுது பிசாசின் கிரியைகள் அழியும். இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். தன் ஆவியை ஊற்ற போகிறார். இன்றைக்கு தன் ஆவியை ஊற்ற போகிறார். அக்னி போட போகிறார். மந்திரவாதங்கள் எரிய போகிறது, தகடுகள் எரிய போகிறது, பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்பட போகிறது. அவர் எனக்கு சொன்னார், குடும்பங்களை பாழாக்குகிற பெலிஸ்தீனிய வல்லமைகள் இன்றைக்கு அழிக்கப்பட்டு போகும். இயேசுவின் வல்லமையினால் உடைய குடும்ப விடுதலை அடையும். நாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவதற்கு எழுந்து நிற்போம். முக்கியமான நேரம் இது. தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு வல்லமை உள்ளவர்களாய் திரும்பி போகணும். இனி பயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்களை பார்த்து பிசாசு பயப்பட வேண்டும். இனிமேல் உங்களுடைய உள்ளத்திலே பயமே இருக்கக்கூடாது. இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாமல் இருப்பீர்களாக. என் பிள்ளைகளே, கலங்காமல் இருப்பீர்களாக. என்னுடைய வல்லமை உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன், சாத்தானை ஜெயித்த என் வல்லமை உங்களுக்கு தருகிறேன். என் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அந்த வல்லமை நமக்குள்ள இறங்கி வரும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. முதலாவது, பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். பிசாசு நம்மளை அடிமைப்படுத்த முதலாவது பாவத்தை தான் பயன்படுத்துகிறான். ஒரு பாவம், கண்களின் இச்சைகள், மாமிச இச்சைகள், போதை வஸ்துகள், சாராயம், மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், போதை கொடுக்கக்கூடிய பொருட்கள், எரிச்சல்கள், இச்சைகள், பண ஆசைகள், லஞ்சம், ஊழல், பதவி ஆசை, பெருமை, பொறாமை. ஏதோ ஒரு பாவம் உள்ளுக்குள்ளே வந்துவிட்டால் அடிமைப்படுத்தி விடலாம் என்று அவனுக்கு தெரியும். அந்த அடிமைப்படுத்தி விட பாவத்தை தான் பயன்படுத்துகிறான். நம்மை கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் மாற்ற விரும்புகிறான். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிக்கணும், உங்க ரத்தத்தினால என்னை கழுவணும், உங்களுடைய ரத்தம் என்னை கழுவணும், இந்த பாவத்தில் இந்த முற்றிலும் எனக்கு ஒரு விடுதலை வேணும், என் பாவம் மன்னிக்கப்படணும். இச்சைகள், பெருமைகள், கோபங்கள், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும். போதை வஸ்துகள் எல்லாம் என்னை விட்டு விலகணும், ஒரு பரிசுத்தம் உண்டாகணும். என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்படி சொல்றங்க, வலதுகரம் உயர்த்தி எல்லாரும் 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடுங்க. கல்வாரி சிலுவைக்கு முன்னால நின்று, இயேசுவே, எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினீங்களே, அந்த ரத்தம் என்னை கழுவட்டும், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவட்டும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வேத வசனத்தின்படி, இயேசுவே, உங்க ரத்தம் என்னை கழுவட்டும், என் கண்களை கழுவட்டும், என் பார்வையை கழுவட்டும், சிந்தனைகளை கழுவட்டும், என்னுடைய நாவை கழுவட்டும், இயேசுவே, என் இருதயத்தை கழுவட்டும், என் பாவமறை என்னை கழுவும், உடைய ரத்தத்தினால் கழுவும், இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாம். ஜெபிங்க. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். அறிக்கையிடுங்க. ஜெபிங்க.
பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிங்க. மகளே ஜெபம் பண்ணு, மகனை ஜெபம் பண்ணு, வாலிப தம்பி ஜெபம் பண்ணு, வாலிப மகளே ஜெபம் பண்ணு. இயேசுவே மன்னியும், இயேசுவே என்னை கழுவும், இயேசுவே என்னை கழுவும், இயேசுவே என்னை சுத்திகரியும், இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும். ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு மகனே. ஐயா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே இந்த மதுபானம் எனக்கு வேண்டாம், எனக்கு விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க, மதுபானத்திலிருந்து விடுதலை கொடுங்க, இந்த போதை மருந்துகள் வேண்டாம், விடுதலை கொடுங்க இயேசுவே. வாலிப தம்பி ஜெபம் பண்ணு, வாலிப மகளே ஜெபம் பண்ணு. ஐயோ இந்த போதை மருந்தை தந்துட்டாங்களே, போதை மாத்திரையை தந்துட்டாங்களே, விடுதலை கொடுங்க இயேசுவே, விடுதலை கொடுங்க. பாவம் எனக்கு வேண்டாம், கண்களின் இச்சைகள், மாமிச இச்சைகள் வேண்டாம், இந்த பெருமைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், பதவிகள் வேண்டாம், பதவி சண்டைகள், ஆண்டவரே பண ஆசை வேண்டாம், லஞ்சம் ஊழல் வேண்டாம். இயேசுவே என்னை கழுவும், என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும். ஜெபிங்க 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 ஜெபிங்க. இப்படியே கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. அநேகர் உடைந்த உள்ளத்தோடு மனம் திரும்புகிறதை இயேசு பார்க்கிறார், இயேசு பார்க்கிறார். இப்பொழுது அநேகர் மனம் திரும்புவதை இயேசு பார்க்கிறார். இயேசுவே என்னை மன்னியும். அப்படியே இருதயத்திலே கை வைங்க, இருதயத்திலே வலது கை வைங்க. என் உள்ளத்திலே வாரும் இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும் இயேசுவே. உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவே. என் இருதயத்தை உம்முடைய இரத்தத்தினால் கழுவும் இயேசுவே. எனக்குள் வந்து தங்கி இரும் இயேசுவே. இயேசுவே என் ஆண்டவர் நீர், என் கடவுள் நீர், இன்று முதல் என் ரட்சகர் நீர். எனக்குள்ளே வாரும், என் தகப்பனாக வாரும், எனக்குள்ளே தங்கி இரும், எங்க வீட்டுக்குள்ளே வாரும் இயேசுவே. இயேசுவே என்னை மன்னியும், என்னை கழுவும், உம்முடைய பிள்ளையாக்கி கொள்ளும் இயேசுவே. நீர் என் தகப்பனாக இருக்கணும், நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கணும், எங்க வீட்டுக்கு நீங்க வரணும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இன்னும் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய ரத்தத்தின் வல்லமை நம் இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறது, பரிசுத்தம் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இப்பொழுது அவருடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கி சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இயேசுவே உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோட மனம் திரும்புறாங்கப்பா, கண்ணீரோட மனம் திரும்புறாங்கப்பா. என்னை மன்னி என்ன கேட்கிறாங்க ஆண்டவரே. இயேசுவே என்னை கழுவும் என்று கேட்கிறாங்கப்பா. இயேசுவே விடுதலை தாருன்னு கேட்கிறாங்க. இப்பொழுது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொருவர் மீதும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும், பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். பாவத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பாவத்திலே கிரியை செய்கிற ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் விலகட்டும். இப்பொழுது இச்சையின் ஆவிகள், குடி வெறியின் ஆவிகள், போதைகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் விலகட்டும். இப்பொழுது பண ஆசையை கொண்டு வரக்கூடிய ஆவிகள், லஞ்சம் ஊழலை பெருக பண்ணுகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அநீதியை செய்ய வைக்கிற ஆவிகள், பதவிக்காக சண்டை போட வைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அநியாய சம்பாத்தியத்தை பண்ண வைக்கிற ஆவிகள், ஏமாற்றுகிற பொய்யின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன் இவர்கள் மேல. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. உம்முடைய இரத்தத்தினால் கழுவுவீராக, சுத்திகரிப்பீராக. ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும், விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அப்படி எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே என்னை கழுவி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே எனக்கு விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே என் உள்ளத்தில் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். துதிங்க துதிங்க, நல்ல வாய் திறந்து. இயேசுவே என்னை மன்னிச்சதற்காக ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே எனக்கு விடுதலை தந்து விட்டீங்க. இனி இந்த பாவம் வேண்டாம், இனி மதுபானம் வேண்டாம், இனி போதை வஸ்துகள் வேண்டாம், இனி லஞ்சம் வேண்டாம், இனி அநியாய சம்பாத்தியம் வேண்டாம், இனி எனக்கு சமாதானம் வேணும், பரிசுத்தம் வேணும். இயேசுவே இயேசுவே என்னை மாற்றி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் துதிங்க. இன்றைக்கு அநேகர் மேல் ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அநேகர் விடுதலை பெற்று விட்டீங்க. அல்லேலூயா.